இந்த 3 ரீசன் போதும். ஜப்பான் வந்து பிரசன்ட்ல இல்ல, ஃபியூச்சர்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரீசன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா வந்து, எல்லா ஸ்டோர்ஸுக்கும் வெளியில பார்த்தீங்கன்னா, ஒரு அம்பர்லா ட்ரையர் இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க மழையில வந்து கொடைய நனஞ்சுட்டு போனீங்கன்னா, அந்த கொடைய நீங்க ஈரத்தோட உள்ள எடுத்துட்டு போணும் அவசியம் இல்ல. அதில வச்சு சின்னதா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணாலே போதும். அது வந்து ட்ரை ஆயிரும். ஸோ, நீங்க ஃப்ரீயா வந்து எடுத்துட்டு போலாம். ரீசன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லயும், உள்ள ஃபுட் வந்து என்ன சைஸ்ல இருக்கோ, அதே மாரி தான் வந்து வெளியிலயும் அதே பிக்சர்ல இருக்கும். ஸோ, இது வந்து ஒரு ஜப்பான்ல வந்து இது வந்து ஒரு லா மாதிரி வச்சுக்கோங்க. இன்கேஸ் அதில ஏதாவது சைஸ் மாறுபாடு இருந்துச்சுன்னா, இது வந்து கன்சியூமர ஏமாத்துறதுக்கான சமம். ஸோ, டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் கோர்ட்ல வந்து அந்த கம்பெனிய சூ பண்ணலாம். ஸோ, எல்லா எல்லா எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டும் வந்து அது சைஸ் வந்து மாறவே மாறாது. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா வந்து, எல்லா பபிள் கம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஷீட் மாரி வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் மாரி சின்ன ஒரு அளவுல இருக்கும். எல்லா பபிள் கம் பாக்ஸ்ல. இன்கேஸ் நீங்க பபிள் கம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்க அத துப்பணும்னு நெனச்சீங்கன்னா, அது இந்த ஷீட்ல ராப் பண்ணி போட்டா, ஸோ சில இடத்துல எங்கேயும் ஒட்டிக்காம இருக்கும். அதுவும் இல்லாம கிளீன் பண்றதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும்.